அன்பு மாணவ செல்வங்களே, நம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் மாணவர் டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். நான் படித்தது கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டம். அதுக்கு இன்றைக்கி பேர் நேசமணி மெமோரியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மார்த்தாண்டம். இந்த காலேஜில் நான் பியூசி படித்தேன் 1 வருஷம். அதுக்கு பிறகு நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு அங்கேருந்து டிசியை வாங்கிட்டு அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரையில் படிக்க போயிட்டேன். இன்றைக்கி கிறிஸ்தவ கல்லூரியில் மார்த்தாண்டம் நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ், இங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்து பல்வேறு துறைகளில் வேலையில் இருக்கிறாங்க. இந்திய இராணுவத்தில் பெரிய பதவியில் போயிருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. என்னை போன்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறோம். காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், நல்ல மனிதர்கள், இப்படி நிறைய இந்த கல்லூரியில் இருந்து படித்து போயிருக்கிறாங்க. அவங்க சார்பாக சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மார்த்தாண்டம் கிறிஸ்டியன் காலேஜில் நான் படிச்சிருந்தாலும் எனது ஊர் பக்கத்தில் குளித்துறை, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் இந்த காலேஜில் படிச்சுட்டு போயிட்டுருந்தேன். இங்கே இருக்கிற பேராசிரியர்கள், எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப சிறந்த அறிவியல் ஆற்றல், அறிவியல் அறிவு உள்ளவர்கள், மொழி அறிவு உள்ளவர்கள். இன்றைக்கும் ஜெயச்சந்திரன் போன்ற சார் கூட நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். ப்ரொஃபஸர் ஜெயச்சந்திரன், பாட்டனி டிபார்ட்மெண்ட், அவர் ஒரு ரியல் சயின்டிஸ்ட், பெரிய டீச்சர். இந்த உலகத்தில் பாட்டனி மட்டும் இல்லை, அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஹிஸ்டரி, அவருக்கு தெரியாத ஹிஸ்ட்ரியே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடமாடும் பல்கலைக்கழகமாக டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் இருக்கிறார். அவரோட நான் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறேன். அவரோட நிறைய புத்தகங்கள், 100க்கும் மேற்பட்ட அரிய புத்தகங்கள் எனக்கு பரிசு கொடுத்துருக்கிறாரு. அந்த புத்தகங்கள் எல்லாம் நான் குளித்தலில் இருக்கக்கூடிய எனது தாய் தகப்பன் மேரில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியில் நான் இன்னும் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கூட 50 மாணவர்கள் அந்த லைப்ரரி, அந்த வாசிப்பு சாலை நூலகத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்களை கொண்ட ஒரு கல்லூரி தான் நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டம் ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஒரு கல்லூரி. அங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீமிங் இருக்குது. அரசு கல்லூரிகளில் சில பாடங்களை மாணவர்கள் வேணுமெனே புறக்கணிக்கிறாங்க. குறிப்பாக ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், இந்த அடிப்படை பாடங்கள் அறிவியல் வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மனித சமுதாய வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானவை. இப்போ தமிழ் என்பது தொடர்பு மொழி, நமது தாய்மொழி. ஆங்கிலம் என்பதும் ஒரு தொடர்பு, உலக தொடர்பு மொழி. ஃபிசிக்ஸ் என்பது அடிப்படை அறிவியல். ஃபிசிக்ஸ் வந்தால் தான் அந்த ஊரில் மக்களுக்கு அறிவியலை பற்றிய ஒரு புரிதலே இருக்கும். அதேமாதிரி மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்சஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக நமது பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் அடிப்படை அறிவு இருக்கணும். இன்றைக்கி மேக்ஸ் எடுக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சுது. கேட்டால் மேக்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டம், ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டம், கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இளைஞர்கள் இன்றைக்கி அதை அவாய்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்க்கையே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீயும் ஒரு உறுதியான மனிதனாக இருந்தால் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஸோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாடங்களை படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்து தவிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். எதிர்காலத்தில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு பாடம் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது யார்? அதுக்கு ஒரு ஆள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களில், கவர்மெண்ட் காலேஜில் டீச்சர் வேலை கிடைக்கும். அது ஒரு பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்காவது நீங்கள் இந்த பாடங்களை படிக்கணும். எல்லா பாடங்களும் நல்ல பாடங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதிர்காலத்தில் ஃபிசிக்ஸ் படித்தவங்களே இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால், ஒருவேளை நாடுகள்லேருந்தோ ரொம்ப நிறைய சம்பளத்தை கொடுத்து நம்ம ஊரில் மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ணுறதுக்கு டீச்சர்களை நியமிக்க வேண்டிய நிலைமை வரும். இப்போது கூட தமிழ்நாட்டில் பல்வேறு தனியார் பள்ளிக்கூடங்களில் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, இது போன்ற இடங்களிலிருந்து ஆங்கிலம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, நமது ஊரில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற பாடங்கள், குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த பாடங்களுக்கு போய் சேருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு யூ.